பிக் பாஸ் சீசன் 7ல் பார்த்தீங்கன்னா இதுவரையும் காணாமல் ஒரு 23 பேர் வந்தாங்கங்க. ஆனால் அந்த 23 பேரில் ஒருவர் வெற்றியை நோக்கி போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு சதிவலை விரிக்கப்பட்டு அந்த சதிவலையில் இவர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னே நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். யாருன்னா பிரதீப் ஆண்டனி. இவர் இருந்திருந்தால் இவர் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு கருத்தாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியேறினார். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவர் உண்மையான ஒரு திறமைசாலி சதிவலையால் வீழ்த்தப்பட்டு வெளியேறிவிட்டால் அவருக்கு தோல்விங்கிறது நிரந்தரமாக இருக்காது. அந்த நேரத்தில் அது தோல்வியாக கருதப்பட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிதர்சனமான உண்மைங்க. ஏன்னா வெளியில் வந்தவங்களில் எனக்கு தெரிஞ்சு படங்களில் கூல் சுரேஷே ஆல்ரெடி நடிச்சுக்கிட்டு இருந்தவர் தான். அவருடைய படங்கள் வந்ததுன்னு வச்சுங்க, அது பெருசு இல்லை. ஆனால் ஆஃப்டர் த பிக் பாஸ் இப்போ நீங்கள் கேட்கலாம், இவர் கூட தான் வாழ் படம்லாம் நடிச்சிருந்தார், அப்படிலாம் அதெல்லாம் இப்போ அருவி படம் நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பிக் பாஸின் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு தேனாண்டால் ஃபிலிம்ஸ், இவங்க ரொம்ப நாள் படமே எடுக்கலை, அவங்களுடைய கம்பெனியில் இவர் படம் எடுக்குவதற்கு ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான செய்தியை நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 படங்களுக்கு இவர் கமிட் ஆகிறார் அப்படிங்கிற அந்த தகவல், இது எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே.